இந்தியாவை அவர் தான் காப்பாற்றுவார்னு கூட ரெண்டு ஓபிஎஸ் நம்ம இபிஎஸ் மறுபடியும் வந்துட்டாருன்னு ஒதுக்கி வச்சிட்டோம். நாங்கள் ஒதுக்கிட்டோம் நீ எப்படிங்க சொல்லுவீங்க? நாங்கள் வெளியே போன சொன்னோமா அவரை? நீங்கள் வெளியே போகிற அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டீங்களா சார்? என்ன பண்ணோம்? நயினார் வீட்டில் வந்து ஒரு விருது நடந்திருக்கு. அதில் வந்து இபிஎஸ் கலந்துருக்காரு. முக்கியமான பாஜக தலைவர் எல்லாரும் கலந்துருக்காங்க. அண்ணாமலை காணுமேங்க. இல்லை, அண்ணாமலை ஆனால் தெளிவாக சொல்லிட்டாருங்க. அண்ணாமலைக்கு தேசிய பணி நிறைய கொடுத்துட்டாங்க. அவர் தமிழ்நாட்டில் இருக்கிறதே இல்லை. அன்புமணி ராமதாஸ் இருக்காரு, அவர் வந்து நடைபயணம் மேற்கொள்கிறாரு. யாரை எதிர்த்து நடைபயணம் மேற்கொள்கிறார்? திமுக அரசு. அப்புறம் எப்படி நீங்கள் அவங்க கூட கூட்டணி போகணும்னு சொல்லுங்கள்? அவங்க அப்பா என்ன பண்ணுறது? திமுக அவரை வந்து ஒரு பகடக்காயாக பயன்படுத்தி அது கூட தெரியாத அளவுக்கு 3 முறை முதலமைச்சர் இருந்தார் ஓபிஎஸ். ஆமாம், இருந்திருக்கலாம். கோடி கையெழுத்து போட்டு தான் எம்ஜி ராமச்சந்திரன் பேரில் செக்கை வாங்கி தன்னுடைய பேங்க்கில் போட்டவர் தான் இந்த ஃப்ராடு பண்டூட்டி ராமச்சந்திரன். பண்டூட்டி ராமச்சந்திரன் என்னைக்கு வந்துட்டு ஓபிஎஸ் கூட இணைஞ்சாரோ அன்னைக்கு ஆரம்பிச்சது. பண்டூட்டி ராமச்சந்திரன் எந்த கட்சிக்கு போகிறாரோ அந்த கட்சி உருப்படாது. ஆனால் ஓபிஎஸ் என்ன சொல்கிறார்? எனக்கு சுயமரியாதை, என்னுடைய சுயமரியாதை அவங்க டச் பண்ணிட்டாங்க அப்படின்றத சொல்கிறாரு. ஏடிஎம்கேல ஓபிஎஸ் இருக்கும் போது, துணை முதல்வராக இருக்கும் போது தேனியில் தோத்தவங்க. 2019 எலெக்ஷனில் திமுக எல்லா தொகுதியிலையும் வின் பண்ணப்போ ஒரு தொகுதியில் மட்டும் வின் பண்ணாங்க. அது என்ன காரணம்? தேனி. அண்ணாமலை இருக்கிற வரலையும் ஓபிஎஸ்கான மரியாதை வச்சு இபிஎஸ் கூட்டணிக்கு வந்து அண்ணாமலை வெளியே போனது. அமித்ஷா மதுரை வரும்போது கூட எடப்பாடியை சந்திக்கல. அதுக்காக அந்த கூட்டணியிலேருந்து எடப்பாடி வெளியே போயிடுவார் அர்த்தமாயிருமா? எப்படியாவது என்டிஏ கூட்டணி உடைக்கணும், திமுகவை ஜெயிக்க வைக்கணும்னு சில மீடியாக்கள் ஆசைப்படுது. அந்த மீடியாவில் நீங்களும் ஒரு மீடியாவாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லா பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பாஜகவை சார்ந்த சதீஷ்குமார் சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். சார், என்டிஏ கூட்டணிலேருந்து ஓபிஎஸ் தான் நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முக்கியமான விஷயம் எங்கே பார்க்கறதுனா, அவரோ வெளியே போகிறாரா இல்லை பாஜக அதிமுக அவர் எப்படி ட்ரீட் பண்ணாங்களோ அதை பொறுத்து அவர் வந்து நான் வெளியே போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு கோவத்தில் வெளியே போயிருக்காரா? இல்லை, அவரை ட்ரீட் பண்ண நாங்கள் எப்பயும் போல தான் அவரை பார்த்தோம். அவர் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு தவறாக ட்ரீட் பண்ணுறோன்னு நினச்சா அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது இல்லையா? ஏன்னா அவர் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரே நைட்டில் 7 அமைச்சகத்திட்ட கையெழுத்து வாங்கி ஜல்லிக்கட்டுக்கு தடையை நீக்கி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதே அப்போதைய பாஜக அரசாங்கம் தான். அப்போ முதலமைச்சராக இருந்தவர். அப்போலேருந்தே நல்ல ஒரு பாண்டிங் அவருக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் உண்டு. அதே மாதிரி அவர் அனுமதி கேட்குறாருன்னும் போது அவர் தமிழக பாஜக கிட்ட அவர் அனுமதி கேட்கக்கூடாது. ஏன்னு கேட்டால், இப்போ எடப்பாடி கூட இருந்தார். அவர் கூட்டணி அமைக்கும் போது என்ன பண்ணார்? இங்கே நேராக டெல்லிக்கு போனார், அமித்ஷாவை தான் பார்த்தாரு. அண்ணாமலைகிட்ட பர்மிஷன் வாங்கலை. அப்போ வந்து மாநிலத்தில் அண்ணாமலைகிட்ட பர்மிஷன் வாங்கலை. நேராக டெல்லிக்கு போனார், அமித்ஷாவை பார்த்தாரு, கூட்டணி உறுதி பண்ணார், வந்துட்டார். அதே போல் இவர் வந்துட்டு நேராக டெல்லி போயிருக்கலாம், அமித்ஷாவை பார்த்துருக்கலாம், பிரைம் மினிஸ்டரை பார்த்துருக்கலாம். பட் இங்கே போது இங்கே ஆல்ரெடி ப்ரோட்டோகால் கொடுத்துருப்பாங்க. இங்கே இவ்வளோ பேர் தான் மீட் பண்ண முடியும், டைமிங்லாம் கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி. அப்படி இருக்கும்போது அவர் வந்து சந்திக்க நேரம் கொடுக்காம இருந்திருக்கலாம், இல்லைனா இன்னொரு டைம் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல முக்கியமான விஷயம் ஏன் வந்து பேசுபட போடலாமா இருக்குன்னா, நயினார் என்ன சொன்னார்னா, நான் எங்கிட்ட டைம் கேட்டால் தான் நானே வாங்கி கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொன்னார். அது ஓபிஎஸ் சொன்னார். நான் அவருக்கு மெசேஜ் போட்டிருக்கேன், கால் பண்ணியிருக்கேன். அதை விட முக்கியமான விஷயம், நான் வந்து பிரதமரை பார்க்கறதுக்கு டைம் கேட்டிருக்கேன்னு சொல்லிட்டு நான் நியூஸ் பேப்பரில் எல்லா ஊடகத்தும் சொல்லியிருக்கேன். பிரதமர் வரத்துக்கு முன்னாடி நாளான அதிகமான நியூஸே என்னன்னா, நான் வந்து பிரதமரை சந்திக்கணும் அப்படின்னு டைம் கேட்டதுன்னா ஒரே முக்கியமான நியூஸ். அது கூட அவர் தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, அவருக்கு தெரிஞ்சது தெரியலங்கிறத விட இவர் இங்கே கேட்குறத விட இவர் நேராக டெல்லியில் கேட்டுருக்கணும். இவர் தமிழக பாஜக தமிழ்நாட்டில் வந்து 3 முறை முதலமைச்சராக இருந்தவருக்கு அந்த அளவுக்கு தான் மரியாதையா பாஜக கூட்டணியில்? இல்லை, எப்பயுமே வந்துட்டு எந்த முடிவுமே வந்துட்டு இங்கே தமிழ்நாடு பிஜேபி எடுக்காதுங்க. அது அண்ணாமலை அண்ணா இருக்கும்போதும் சரி, நயினார் அண்ணா யார் இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி இந்த தலைவர்களாக இருந்தாலும் சரி, யாரை சந்திக்கணுங்கிறதுலாம் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய தலைமை முடிவு எடுக்கவே முடியாது. அவங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையவே கிடையாது. அது முழுக்க டெல்லி தான் முடிவெடுக்கும். இவங்க தகவலை சொல்லி இந்த இன்ஃபர்மேஷன் வந்து டெல்லி தலைமைக்கு கொண்டு போகாத செய்ததுல ஒரு முக்கியமான ரோல் தமிழ்நாடு பாஜகவுக்கும் இருக்குல்ல? இல்லை, அப்படி நம்ம சொல்ல முடியாது. அது கொண்டு போனாங்களா கொண்டு போகலையாங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். தமிழ்நாட்டில் எல்லா பாஜக தலைவர்களும் இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க, ஓபிஎஸ் சொன்னார் எல்லா மீடியாலுமே பேசும் பொருளாக இருந்துச்சு, நான் சந்திக்கிறேன்னு சொன்னது எல்லா மீடியாவிலும் பேசும் பொருளாக இருந்துச்சு. அப்போ அது டெல்லிக்கு போயிருக்காதா என்ன? அப்போ டெல்லி வந்து இப்போ ஓபிஎஸ் நம்மளுக்கு இபிஎஸ் வந்துட்டாரு, நம்ம அதிமுக கூட்டணி வச்சுட்டு அதனால் நம்ம ஓபிஎஸ் தேவையில்ல அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்களா? இல்லை, அந்த எண்ணம் எப்பவுமே இது வரைக்குமே வந்துட்டு அமித்ஷா அவர்களும் சரி, மோடி அவர்களும் சரி, யாருமே வந்துட்டு என்டிஏ கூட்டணியில் நான் சொல்கிறது இவர் வெளியே போகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே ஓபிஎஸ் இல்லைன்னு சொல்லலை. அவர் வெளியேற்றப்பட்டாரா இல்லை வெளியேற்றது அது அவராக போயிட்டாருங்க. அதாவது கொஞ்சம் பொறுமையாக கடைப்பிடிக்க முடியல, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் பொறுமையாக கடைப்பிடிக்கணும். இதுவாக சிச்சுவேஷன் நிறைய தடவை நடந்திருக்கு. இப்போ மட்டுமா நடந்திருக்கு? ஒவ்வொரு தடவை பிரைம் மினிஸ்டர் வரும்போது மாதிரி வாய்ப்பு கொடுத்துருக்காங்களா? சார், 2024 எலெக்ஷன்ஸில் ரொம்ப முக்கியமான எலெக்ஷன்ஸ் இந்தியாவுக்கு. இப்போ அந்த எலெக்ஷன்ஸில் கூட நான் வந்து கூட்டணியில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் வந்து பாஜக கூட்டணியில் வெளியே போயிட்டார். ஆனால் அப்போ கூட நமக்கு வந்து முக்கியமான தலைவர் வந்து மோடி தான், இந்தியாவை அவர் தான் காப்பாற்றுவார்னு கூட ரெண்டு ஓபிஎஸ் நம்ம இபிஎஸ் மறுபடியும் வந்துட்டாருன்னு ஒதுக்கி வச்சுட்டோம். நாங்கள் ஒதுக்கிட்டோம் எப்படிங்க சொல்லுவீங்க? நாங்கள் வெளியே போன சொன்னோமா அவரை?
நீங்க வெளிய போற அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டீங்களா சார்? என்ன பண்ணோம்? அவருக்கு வந்து கேட்டா டைம் குடுக்கல, மரியாதை அதான் நான் குடுக்கல, தெளிவா சொல்லிட்டேங்க. இவர் சுயமரியாதைய குடுக்கல. பேசணும்னா, இவர் நேரா டெல்லியில போய் அப்பாயின்ட்மென்ட் வாங்கி பேச வேண்டியது தான். இபிஎஸ் இப்ப நாங்களா இங்க பேச வச்சோம்? இபிஎஸ் நாங்களா வந்துட்டு அமித்ஷா கூட பேசுங்கன்னு போய் சொன்னோம்? அவருக்கு தோணுச்சு, கூட்டணி வேணும்னு தேவைப்பட்டுச்சு. நேரா போய் பேசினாரு. ஒரு ஒரு முடிவு எட்டுனாங்க. நீங்களும் அத போய் நேரா போய் பேசுங்க. டெல்லிக்கு போங்க, அப்பாயின்ட்மென்ட் வாங்குங்க. வாங்கி நான் கூட்டணியில இருக்கனா இல்லையான்னு போய் அங்க போய் கேளுங்க. இங்க வந்துட்டு இது தேவையில்லாத சிண்டு முடுற வேலை இதெல்லாம். இதெல்லாம் வந்துட்டு கூட்டணிய உடைக்கிற வேலை. இதுக்கு மெயின் யார் காரணம் பார்த்தீங்கன்னா, பண்டூட்டி ராமச்சந்திரன். பண்டூட்டி ராமச்சந்திரன் என்னைக்கு வந்துட்டு ஓபிஎஸ் கூட இணைஞ்சாரோ, அன்னைக்கு ஆரம்பிச்சது. பண்டூட்டி ராமச்சந்திரன் எந்த கட்சிக்கு போறாரோ, அந்த கட்சி உருப்படாது. ஆனா ஓபிஎஸ் என்ன சொல்றாரு? எனக்கு சுயமரியாதை என்னுடைய சுயமரியாதைய அவங்க டச் பண்ணிட்டாங்க அப்படின்னு தானே சொல்றாரு. யாரு? ஆ ஓபிஎஸ் சொல்றாரு. ஏன்னா இந்த மாரி நெறைய தடவ நடந்திருக்குங்க. இந்த மாதிரி இந்த 11 வருஷத்துல நெறைய தடவ நடந்திருக்கு. அதேபோல இவர் அந்த கட்சிய விட்டு வெளிய வந்த பிறகு நெறைய ஒவ்வொரு பிரைம் மினிஸ்டர் ஒவ்வொரு தடவ வரும்போது அவர பார்க்கணுங்கிறதுல வந்து எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. சரிங்களா? ஒரு சில நேரத்துல அப்பாயின்ட்மென்ட் குடுப்பாங்க. ஒரு சில நேரத்துல குடுக்க மாட்டாங்க. அது வந்து டெல்லி புரோட்டோகால். புரோட்டோகால் அவங்க என்ன முடிவு பண்றாங்களோ, அதுதான் வந்துட்டு இங்க அதான் வந்துட்டு சார் நீங்க சொல்றது ரொம்ப சொல்லுவாங்க முக்கியமான தவிர விஷயம். ம், புரோட்டோகால். ம். புரோட்டோகாலா பண்ணலாம். ஆனா இந்த இடத்துல நம்மளுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிமுக, பாஜக கூட்டணி வந்து செந்தர் மன்னன்னு சொல்லிட்டு எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது முக்கியமான விஷயம் அதிமுக, பாஜக 2 கன்ஃபார்ம் ஆயிடும். மத்த எந்த கட்சியில இப்ப டிடிவியோட பொசிஷனோ, இல்ல வந்து ஓபிஎஸோட பொசிஷனோ, இல்ல வந்து பாமகவோட பொசிஷனோ, தேமுதிகவோட பொசிஷனோ ஒண்ணும் கன்ஃபார்ம் ஆகலல்ல. அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ் வந்து நம்ம டைம் கேட்கிறாருன்னா, அது ஒரு முக்கியமான ஈவென்ட்டா தானே பார்க்கணும் இல்ல, பாஜக. அதாவது நம்ம முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அதாவது வந்துட்டு ஓபிஎஸ் வந்து உரிமை மீட்பு குழுன்னு ஒரு குழு வச்சிருக்காரு. எதுல? எந்த கட்சியில இருந்து வச்சிருக்காரு? அதிமுகவுக்கு ஆனா எதிரா வச்சிருக்காரு. ஆனா டிடிவி தினகரன் அப்படி கிடையாது. அவர் கட்சிய விட்டு வெளிய வந்துட்டு தனி கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. இப்ப எடப்பாடி கூட பேசும்போது என்ன சொன்னாரு? தினகரன் கூட வாய்ப்பு இருந்தாலும் இருக்கும். பட் ஓபிஎஸ்க்கு இருக்குமா தெரியாது. முடிஞ்சு போன விஷயம் முடிஞ்சு அப்படின்னு போன சொன்னாங்க. விஷயம்னு சொல்ட்டாரு. ஆனா தினகரனுக்கு சொல்லல. அப்போ அப்ப இவரு மதில் மேல பூனையாக ஒண்ணு தனி கட்சி ஆரம்பிக்கணும். இல்லையா வேறு கட்சியில ஜாயின் பண்ணணும். இல்லையா அந்த உரிமை மீட்குழு கேன்சல் பண்ணணும். நீங்க ஒரு கூட்டணி வலுவான கூட்டணி நம்ம அமைக்கிறோம். திமுகவ அகற்ற வேணும்னு சொல்லி ஒரு ஒரு வலுவான கூட்டணி அமையும்போது, அப்ப சில லாப நஷ்டங்கள், சில மனக்கசப்புகள், சில இதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனா இந்த ஏங்க கூட்டணி பேச்சுவார்த்தையில ஒண்ணும் அதிகமான இல்லங்க. லாபம் வந்து ஒண்ணும் இல்லங்க. இபிஎஸ்க்கு தான் சார் வந்திருக்கு. ஒண்ணும் இல்லங்க. அவரு நெனைச்சாரு அண்ணாமலைய மாத்தணும்னு நெனைச்சு இருந்திருப்பாரு. அண்ணாமலை தூக்கிட்டாங்க. அவர்லாம் மாத்தலங்க. அந்த அளவுக்குலாம் அவரு இது இப்ப கிடையாதுங்க. வந்து ஓபிஎஸ் நம்ம கூட இருக்கக்கூடாதுன்னு நெனைச்சாரு. இப்ப வந்து அவருக்கு போற அளவுக்கு ஆயிருச்சு. இந்த இடத்துல எல்லா இங்க வின்னும் பாருங்களேன். இபிஎஸ்க்கு தான் திரும்பியும் இருக்கு. சொல்றேன் கேட்டுங்களேன். அண்ணாமலை அவர்களுக்கு 3 வருடம் முடிந்து விட்டது. இந்த கட்சியோடைய பயலா என்னன்னாக்கா 3 வருஷம் தான் ஒருத்தர் தலைவர் பதவி. சரிங்களா? வேணும்னா இந்த வருஷம் இல்லன்னா அடுத்து இன்னொருத்தர போடுவாங்க. இப்படிதான் இதுவரைக்கும் ஆனா நடந்திருக்கு. என்ன நடந்தாலும் அது தமிழிசை எல்லாமே அட்வான்டேஜ் இபிஎஸ்க்கு தான் போய் சேர்ந்திருக்கு. இல்ல இபிஎஸ் அது சொல் அது பேச்சுல தான் நீங்க பாஜக அது நீங்களா ப்ரொஜெக்ட் பண்றதுங்க. ஒரு அதாவது வந்துட்டு சமரசம் பாஜக அதிகமா செஞ்சிருச்சோ அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருதுல்ல சார். எப்பயுமே சமரசம் வந்துட்டு பாஜக யாருக்கிட்டயும் செய்யாதுங்க. அதோடைய அதுக்கு சமரசம் செய்யணும் வேண்டுமென்றால், அதற்கான ஒரு ஒரு அங்கீகாரம் பாஜகவுக்கு கிடைச்சா மட்டும் தான் சமரசம் செய்வாங்க. மத்தபடி சமரசம் யாரு கூடயும் செய்ய வேண்டிய அவசியம் பாஜக கிடையாது. தன்னுடைய கட்சிய அடமான வைக்கக்கூடிய கட்சியும் பாஜக கிடையாது. ஒரு 3 வருஷம் பீரியட் முடிஞ்சது. அடுத்து இன்னொரு தலைவர மாத்துறாங்க. இது எப்பயும் போல கட்சியில நடக்கக்கூடிய ஒரு சம்பிரதாய விஷயம் தான். அது மாரி தான் அண்ணாமலை அவர்களும் விலகினாரே தவிர, மத்தபடிலாம் வந்துட்டு இதுல மீடியாலாம் என்ன சொன்னாங்க? அண்ணாமலை நீக்கி விட்டார்ன்னு போட்டாங்க. கிடையவே கிடையாது. அண்ணாமலை மாற்றப்பட்டார். அவ்வளோதான். இப்ப காங்கிரஸ்ல இருந்து அழகிரி எடுத்துட்டு நீங்க செல்வ பிறந்தகை போடும்போது மாற்றப்பட்டார்ன்னு போடுறீங்க. நீக்கப்பட்டார்னா போடுறீங்க. ஆனா அண்ணாமலைய மட்டும் நீக்கப்பட்டார் அண்ணாமலைன்னு ஆனா ப்ரொஜெக்ட் அந்த பண்றீங்க. அந்த டைம்ல வந்து செல்வ பிறந்தகைக்கோ இல்ல ஸ்டாலினுக்கோ சண்டை கிடையாது. ஆனா இங்க வந்து இபிஎஸ்க்கும் அண்ணாமலைக்கும் மிகப்பெரிய சண்டையே இல்ல, இருந்துச்சுல்ல. இல்ல, இல்ல. செல்வ பிறந்தகைக்கும் அழகிரிக்கும் ஸ்டாலினுக்கும் சண்டை இருந்ததுல்ல. அழகிரி விமர்சிச்சார்ல. அழகிரி எத்தன விஷயத்துல வந்து விமர்சிச்சாரு. ஏன் இவரே கூட தான் காமராஜர் வந்த உடனே நான் காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு பேசுனது. தலைவர் ஆன உடனே சொன்ன அப்புறம் எதுவுமே இல்லன்னு சொல்றீங்க. இவரும் பேசியிருக்காரு, அழகிரியும் பேசியிருக்காரு. அழகிரியை மாத்துனது காரணம் கரெக்ட் மோதுற டைம்ல வந்தது. அதே மாரி அழகிரிக்கு முன்னாடி இருந்தது யார் இருந்தா? அவரும் ஏன் மாத்துனாங்க? இவரால தான் மாத்துனாங்க. ஸ்டாலின் கேட்டுக்கொண்டது தான் மாத்துனாங்க. ஈவி.கே.எஸ். இளங்கோவன் விமர்சிக்காததா? ஈவி.கே.எஸ். இளங்கோவன் இருக்கும்போது ஸ்டாலின் எவ்வளவு விமர்சிச்சாரு? அந்த கலைஞர் விமர்சனம் அந்த எவ்வளவு விமர்சனம் விமர்சிச்சாரு? தமிழ்நாடு கரெக்ட் தான் சார். இப்போ வந்து இப்ப காங்கிரஸ் வந்து திமுகல ஒரு ஒரு பார்ட் ஆஃப் திமுக ஆயிட்டாங்க. அது தனி கட்சியா கிடையாது. அதே மாரி தான் இங்க அப்படி வந்து கிடையாதுங்க. அதிமுகல வந்து ஒரு பார்ட் ஆஃப் கட்சியா வந்து பாஜக மாறிட்டாங்களோ தமிழ்நாடு அதிமுக பாஜக. என்பது ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் இருந்த கட்சி. சரிங்களா? நடுவுல ஒரு மனக்கசப்பு போயிட்டாங்க. இப்ப எப்படி வந்துட்டு திமுக வந்துட்டு பாஜகவோட கூட்டணி வைத்துவிட்டு, அதுக்கப்புறம் 6 வருஷம் இங்க கூட்டணியில இருந்துட்டு, அதுக்கப்புறமா வேலைக்கு காங்கிரஸ் கூட சேர்ந்தாங்களோ, அது போல தான் இது. இவங்க நடுவுல கொஞ்ச நாள் இல்ல, திரும்ப வந்துட்டாங்க. அதுக்காக இவங்க பாஜக விமர்சிக்காம இருந்தாங்களா திமுக? இல்ல கூட்டணியில இருக்கும்போது நான் விமர்சித்தது தவறுன்னு சொன்னாங்களா? அப்படிலாம் கிடையாது. அது அந்த காலகட்டம் அது நடக்கத்தான் செய்யும். இந்த ஓபிஎஸ் விஷயத்த பொறுத்தவரைக்கும், இவர் முழுக்க முழுக்க அந்த அரசியல் ஆமை என்று சொல்லக்கூடிய இந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் பேச்சை கேட்டு தான் இவரு இன்னைக்கு வந்துட்டு மூளை மழுங்கி இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காரு தவிர, அவர் வந்துட்டு பண்ருட்டி ராமச்சந்திரன் பேச்சை கேட்காம இருந்தாருன்னா, அவர் கண்டிப்பா இந்திய கூட்டணியில ஒரு நல்ல எதிர்காலம் இருந்திருக்கும். அதான் சார். அது அவசரப்பட்டுட்டாரு அவரு. பண்ருட்டி ராமச்சந்திரன் இப்பதான் வந்திருக்காரா கூட இல்ல இதுக்கு முன்னாடி இருந்தே இருக்காரா? இதுக்கு அப்படின்னு முன்னாடி இப்ப தான் மிகப்பெரிய வந்திருக்காரு அவரு.
அதான் சார். இப்போ வந்து நம்ம இப்போ வந்து பாஜக கூட்டணி எடுத்துக்கிட்டா, அதில வந்து ஒரு முக்கியமான ரோலா இருந்தவர் ஓபிஎஸ். இப்போ அந்த இடத்துல வந்து இப்போ வந்து நம்ம ராமநாதபுரத்தில அவரோட செல்வாக்க நம்ம பார்த்துருக்கோம் 2024 எலக்ஷன். அப்போ இந்த மாரி ஒரு கூட்டணி நம்ம அமைக்கும்போது, இப்போ வந்து நம்ம கூட ஒருத்தர் வராங்கன்னு வச்சுக்கங்களேன், அப்ப நம்மளுக்கு நெறைய இல்ல, வீக்னஸஸ் இல்ல. இருக்கும். ஒண்ணு தெரிஞ்சுங்களேன். ஓபிஎஸ் வந்துட்டு பலம் வாய்ந்த ஒரு கூட்டணி நபர் என்று நம்ம சொல்றத விட, என்டிஏ கூட்டணியில இணைஞ்சதுனால அவருக்கு பலம் கிடைச்சது. சரிங்களா? மியூச்சுவல் பலம் கிடையாது. இல்ல நான் என்ன சொல்றேன், ஓபிஎஸ்ஸால இருங்க, இருங்க. பாஜகவுக்கு எதுக்கும் பலமே கிடைக்கல. ஏடிஎம்கேல ஓபிஎஸ் இருக்கும்போதே தேனியில தோத்தவங்க அவங்க. ஓகே சார். எப்படி? ஏடிஎம்கேல ஓபிஎஸ் இருக்கும்போதே, துணை முதல்வரா இருக்கும்போதே தேனியில தோத்தவங்க அவங்க. 2019 எலக்ஷன்ல திமுக எல்லா தொகுதியிலயும் வின் பண்ணப்போ, ஒரு தொகுதியில மட்டும் வின் பண்ணாங்க. அது அதுக்கு என்ன தொகுதினா தேனி. ஆமா. அதுக்கு காரணம் யாரு? ஓபிஎஸ்ஸா அதிமுக. அதான் சொல்றேன். அவர் ஒருத்தர் மட்டும் தான் ஜெயிச்சாரு. அது கூட கொஞ்சம் அது ஓட்டு அவருடைய வித்தியாசம் தான். செல்வாக்கு தான். இது அந்த அவரோட இடத்துல அவரோட செல்வாக்கு செல்வாக்கு இல்ல. தனியா இருக்குல்ல. அவரோட செல்வாக்குன்னு சொல்ல அப்ப முடியாது. நீங்க செல்வாக்கு இல்லாத தலைவரா தான். ஏற்கனவே இருந்த எம்பிய தக்க வச்சுக்கிட்டாங்க. அதான் சார். நீங்க சரிங்களா? செல்வாக்கு இல்லாத இல்ல செல்வாக்கு ஏற்கனவே இல்லாத ஓபிஎஸ் தான் இத்தனை நாள் இல்லங்க. கூட்டணியில வச்சிருந்தீங்களா? ஏற்கனவே இருந்தத தக்க வச்சுக்கிட்டாங்க. இன்னொன்னு நம்மளுடைய அன்னைக்கு நம்ம வந்து கூட்டணியில இருந்தோம் 2019. அதனால அது கொஞ்சம் வலுவான கூட்டணியா இருந்தது. அதே போல வந்து 2024 நம்மகிட்ட ஏடிஎம்கே கிடையாது. நம்ம வந்துட்டு எப்பவுமே பிஜேபி ஒரு வலுவான கட்சிங்கிறத நம்ம 2019 நியமிச்சிருக்கோம். உறுதிப்படுத்தியிருக்கிறோம். 2024 உறுதிப்படுத்தியிருக்கிறோம். ஏன்னா 2024லயும் அவர் 2வது இடம் வருவதற்கு பிஜேபி தான் காரணம். அது 2019 அவன் மகன் வெற்றி பெறுவதற்கும் பிஜேபி தான் காரணம். அதெல்லாம் மறுக்க முடியாது அதெல்லாம் நம்ம. அதான் சார். இப்போ வந்து நம்ம 2 தலைவர்கள பார்க்குறோம். ஓபிஎஸ் பார்க்குறோம், இபிஎஸ் பார்க்குறோம். அப்படின்னும்போது நம்பிக்கை இல்லாத தலைவர்கள் கூட நம்ம அதிகமா கூட்டணி வைக்கிறோமா? ஏன்னா அவங்க வந்து முதுகுல குத்துறாங்க அப்படின்னு சொல்லி நெறைய பேர் பேசிட்டு இருக்காங்கல்ல. இதெல்லாம் பாஜக. சகஜங்க. இதெல்லாம் யாருங்க முதுகுல குத்தாம இருக்கா? இவரு நம்ம வைகோ குத்தாத குத்தியா இவர் குத்திட்டாங்க. அதான் இல்ல சார். வந்துட்டு கம்யூனிஸ்டும் திருமாவளவனும் செய்யாதயா வந்துட்டு அதான் ஓபிஎஸ் ஓபிஎஸ், செஞ்சுட்டாரு. இபிஎஸ் 2 பேருமே சண்டை போட்டாங்க. டிடிவி கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் சசிகலா சார் அவங்க இந்த உட்கட்சி மாரி விவகாரம் அது ஒரு ஈகோ பிரச்சனை. சரிங்களா? அதுக்கும் பாஜகவுக்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் இன்னைக்கு கூட பாஜக இல்ல, இல்ல. சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அவரு சொன்னாரு. ஓபிஎஸ் என்ன ஓபிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் பாஜக மீது எந்த கோவமும் அவருக்கு கிடையாது. அவருக்கு என்னன்னாக்கா, இபிஎஸ் நம்ம உள்ள வந்துட்டாரு. அந்த இடத்துல நம்ம இருக்க முடியாதுன்னு அவருக்கே தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? எப்படி ஒரு 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 உரையில ஒரு இந்த கட்சி தான் இடத்துல இருக்க முடியும். சமரசம் பண்ண வைக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இல்ல இருக்கு? எங்க பாஜகவுக்கு தானே இருக்கு. இல்ல அதனால தான் சொல்றேன். அந்த எனக்கு சமரசம் பண்ணி வைங்கன்னு யார் சொல்லணும்? இவர் வந்து மேல் இடத்துல போய் பேசணும். அதுக்கு இங்க தான் இருக்க டைம் கேட்டா நயினார் நீங்க அண்ணனும் குடுக்கவே இல்ல. அண்ணாமலையே பண்ண முடியாது. அதுக்கு தான் டைம் கேட்டா நீங்க குடுக்கவே இல்ல. இல்லங்க டைம் இவர் மேல கேட்கணுங்க. சார். இங்க கேட்க கூடாதுங்க. சார், இப்ப நானே கேட்கிறேன். இப்ப வந்து ஏன் அவர் வந்து கூட்டணி உள்ள வரதுக்கு இபிஎஸ் பயப்படுறாரு? அந்த அளவுக்கு இபிஎஸ் இபிஎஸ்க்கும் அவங்க உட்கட்சி விவகாரங்க அது. அவர் வந்து உரிமை மீட்பு அந்த அளவுக்கு குழுன்னு வீக்கா இருக்கிற இல்லங்க. இபிஎஸ் கூட நம்ம இங்க கூட்டணி பாருங்க, வைக்கிறோமா? இங்க பாருங்க. நீங்க இருக்கீங்க, நான் இருக்கேன். நம்ம 2 பேரும் ஒரே கட்சி. நான் உன்ன விலக்கி வச்சுட்டேன். திரும்பவும் நீங்க எனக்கு ஆப்போசிட்டா தான் எல்லா வேலையுமே செய்றீங்க. எனக்கு எதிரா தான் வேட்பாளரா நின்னீங்க. எல்லாமே எனக்கு எதிரா செய்றீங்க. அதே மாரி என் கட்சிய நீங்க திரும்ப என்கிட்ட இருந்து மீட் பண்ணி ஒரு குழு வேற அமைச்சு, அதுக்கு வேற கோர்ட்ல கேஸ போட்டு இன்னைக்கு சின்னம் வரைக்கும் கோர்ட்ல கேஸ் இருக்கு. எல்லாமே உங்களால. அப்படின்னும்போது நான் யார் கூட்டணியில இருந்தேன் இதுக்கு முன்னாடி? இல்ல அப்போ வந்து இவங்க எங்க கூட்டணியில கிடையாது இல்லையா? பாஜக இல்ல. ஓபிஎஸ் இல்ல. வந்து பாஜக இல்ல அப்போ. ஓபிஎஸ் பாஜகல இருந்தாருங்க. இபிஎஸ் கிடையாதுல்ல. புரியுதுங்களா? அதான் சார். ஓபிஎஸ் இந்த மாதிரி வேலை செஞ்சது எல்லாமே பாஜக கூட இருந்து தான் செஞ்சாரு. கூட்டணியில இருக்கும்போது தான் செஞ்சாரு. இல்ல ஓபிஎஸ் இருக்கும்போது செஞ்சாருங்க. அதில மாற்று கருத்து கிடையாதுங்க. இப்போ கூட ஓபிஎஸ்ஸ வெளிய போ நாங்க சொல்லல. திரும்ப சொல்றேன் கேட்டுங்க. ஒரு தடவ உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் குடுக்கறதுக்காக நீங்க வெளிய போறீங்கன்னு சொன்னாக்கா, அதுக்கு பிஜேபியோ, இபிஎஸ்ஸோ பொறுப்பாக முடியாது. சரிங்களா? நீங்க உள்ள அதான் இருந்துகிட்டு சார். இருங்க. இபிஎஸ் வர வரலயே அவருக்கான மரியாதை குடுத்துட்டே இருந்தீங்க. அப்படி இபிஎஸ் கிடையாது. கூட அப்படிலாம் வந்தோனே அவர கிடையாது. வந்து எப்பயும் கழட்டி போல இப்தார் நோம்பு நடந்துச்சுல்ல? இப்தார் நோம்பு நடந்துச்சா இல்லையா? அண்ணாமலை கலந்துக்கிட்டாரா ஆமா இல்லையா? சார். அதில அவருக்கு என்ன மரியாதை குடுக்கணுமோ அது எல்லாமே அதான் சார் குடுத்தாங்க. முக்கியமான விஷயமே கரெக்ட்டா இப்ப தான் வந்திருக்கீங்க. அண்ணாமலை இருக்கிற வரலயும் ஓபிஎஸ்க்கான மரியாதை இருந்துச்சு. அண்ணாமலை தலைவரா வெளிய போன பின்னாடி இபிஎஸ் உள்ள எவ்வளோ வந்த நாள் பின்னாடி ஆகுதுங்க? ஓபிஎஸ்க்கு மரியாதை எவ்வளோ போச்சு. நாள் ஆகுது? 2, 3 மாசம் ஆகுது சார். அமித்ஷா கூட தான் 2 தடவ வந்தாரு. அப்ப இவரு அப்பாயின்ட்மென்ட் கேட்டாரா? ஆமா சார். இதுக்கு முன்னாடி கேட்டாரு. அப்பாயின்ட்மென்ட் கேட்கல. அவரு அமித்ஷா மதுரை வரும்போது எடப்பாடிய அதான் சார். சந்திக்கல. அண்ணாமலை அமித்ஷா இருக்கிற வரலயும் ஓபிஎஸ்க்கான மரியாதை இருங்க. இருந்துச்சு. இபிஎஸ் கூட்டணிக்கு வந்து அண்ணாமலை வெளிய போனதுல இருந்து அமித்ஷா அவருக்கு மரியாதை மதுரை கிடையாது. அமித்ஷா மதுரை வரும்போது கூட எடப்பாடிய சந்திக்கல. அதுக்காக அந்த கூட்டணியிலேருந்து எடப்பாடி வெளிய போயிருவாருன்னு அர்த்தமாயிருமா? நான் வந்தேன், நான் அப்பாயின்ட்மென்ட் கேட்டேன், எனக்கு சந்திக்கலன்னு சொல்லி வெளிய போட முடியுமா? சொல்லுங்க. மதுரை அப்பவே வந்தார்ல? அப்பவே இபிஎஸ் கூட்டணி கேட்டிருப்பாரு. உறுதியான பிறகு அமித்ஷா மதுரை வந்தாரா இல்லையா? அப்போ எடப்பாடிய சந்திச்சாரா? இல்லையே. மதுரை வந்தாரு, பிரயாணத்தை முடிச்சுட்டாரு, போயிட்டாரு. அதே போல தான் பிரதமர் அவர்கள் வந்த நோக்கம் வேற. அவர் வந்தது அரசியல் சார்ந்த விஷயத்துக்கு வரல. அத வந்து அதிகாரம் சார்ந்த விஷயத்துக்கு வந்தாரு. நலத்திட்டங்கள தொடங்கி வைக்க வந்தாரு. ஒரு ஆன்மீக பயணமா வந்தாரு. அவர் அரசியல் ரீதியா வரல. இப்போ எடப்பாடியார் அவர்கள் எடப்பாடியாரும் அமித்ஷாவும் மீட் பண்ணும்போது அது வந்து ஒரு அரசியல். அது ஒரு கூட்டணி விஷயமா பேசுனாங்க. அப்புறம் எல்லாருமே உட்காந்து பேசுனாங்க. அப்போ என்டிஏ கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாருமே இருக்கிறாங்க தான் சொல்லிட்டு போனத தவிர, அப்போ கூட அமித்ஷா அவர்கள் ஓபிஎஸ் இல்ல, டிடிவி இல்ல, இவங்கலாம் இல்லன்னு அதுல சொல்லல. உட்கட்சி விஷயம் சொன்னார் ஏற்கனவே சார். இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியில இபிஎஸ் இணைஞ்சிருக்கிறாரு. இபிஎஸ் தலைமையில தான் நம்ம இங்கே தமிழ்நாட்டை சந்திக்க போறோம்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். திரும்பவும் ஒரு முறை பத்திரிகையாளர் கேட்குறாங்க. தந்தி டிவி பத்திரிகையாளர் கேட்கும்போது கூட ஓபிஎஸ் எல்லாருமே இங்கே இருக்காங்கன்னா, ஆமா எல்லாருமே இருக்காங்க. இங்கேருந்து யாரும் இன்னும் வெளியே போகல. நாங்களும் யாரும் வெளியே போகணும்னு சொல்லணும்னு தெளிவாக அமித்ஷா சொன்ன பிறகும் நீங்கள் என்ன கூப்பிடல, என்ன மதிக்கல,
இதெல்லாம் வந்துட்டு சிறுபிள்ளைத்தனமா இருக்கு. இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. சார் அதை அவருடைய அதை இது ஒதுக்கி question தான். சார் ஓபிஎஸ் ஒதுக்கி வச்சலாம். இப்போ இபிஎஸ்க்கு வந்து நான் வந்து கட்சியோட தலைவர் பொதுச் செயலாளர் ஆயிட்டேன் அப்படின்னும் போது ஒரு சின்ன சண்டை போட்டவங்களா உள்ள வராங்க அப்படின்னும் போது நம்ம மேல ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தா எல்லாரும் வரட்டும், நாம வந்து மறுபடியும் தலைவரா இருப்போம் அப்படின்னு அவருக்கு என்ன பயமா இருக்கா? இன்னும் டிவி வந்தா இல்ல ஓபிஎஸ் வந்தா தன்னுடைய பொசிஷன் எடுத்துருவாங்கன்னு. இல்ல இபிஎஸ் பத்தி நான் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கட்சியில கிடையாது. ஆனா நம்ம கூட்டணியில இருக்கணும். நம்ம இல்ல ஒரு கூட்டணியில முக்கியமான தலைவர் இருக்கிறவங்க கூட்டணியில இருக்கிறவங்கிறதுக்காக இபிஎஸ்க்குலாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. பதில் அவரு சொல்றது சார். ஆனா அவர் ஒரு ஸ்ட்ராங்கான லீடரா வந்து மக்களுக்கு தெரியணும்ல. அப்பதானே முதலமைச்சர் வேட்பாளரா நம்ம பேச முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிமுகவுடைய முகமாக தெரியக்கூடிய ஒரு நபர் வந்துட்டு எடப்பாடியார். ஓகே சரிங்களா? அவர்தான். அவரு கூட நம்ம கூட்டணி வச்சிருக்கோம். அதிமுக என்ற ஒரு கட்சி கூட நம்ம கூட்டணி வச்சிருக்கிறோம். அதுக்காக அவருடைய பயம் என்ன, அவருடைய தைரியம் என்னன்றத நாங்க சொல்ல முடியும். அதான் சார் நம்ம ஏன் இந்த கொஸ்டின் கேட்கறேன்னா, இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா இருந்தாங்க. அவங்களுக்கும் இந்த மாதிரி உட்கட்சியில் நிறைய சண்டை இருந்துச்சு. ஆனா அவங்க அந்த பொசிஷன் வந்த அவங்க பின்னாடி இருக்கும்போது உட்கட்சியில எந்த சண்டையும் கிடையாது. சார் அவங்க பொதுச் செயலாளர் ஆன பிறகு அவங்க எந்த ஒரு பிரச்சனையும் அதான் சார் கிடையாது. வந்து திருநாவுக்கரசோ இல்ல வந்து ஆர்.எம். வீரப்பனோ அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்துச்சு. அவங்கள எல்லாத்தையும் அவங்க அமைச்சரவையில வைக்கிற அளவுக்கு அவங்க கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க. அந்த பவர் வந்து இபிஎஸ்க்கு இல்லையோ அப்படின்னு மக்களும் பேசுறாங்க. கூட்டணியில இருக்கிற இப்போ வந்து பாஜகல இந்த அதிமுக பாஜக கூட்டணியால பிரச்சனைன்னு நினைக்கிறாங்களா? அவங்களும் சொல்றாங்கல்ல. இபிஎஸ்க்கு அந்த தலைமை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அது திரும்பவும் சொல்றேன் கேட்டுங்களா? இது வந்துட்டு சொல்லக்கூடிய இடத்துல நான் கிடையாது. என்னைய பொறுத்த வரைக்கும் இது என்டிஏ கூட்டணி. என்டிஏ கூட்டணியில இபிஎஸ் நம்பி அந்த இல்லங்க. நம்பிக்கை உரியான தலைவரான்னு பாக்குறீங்களா? அவரு நல்ல தலைவரா, அவர் வந்துட்டு சரியில்லாத தலைவரா, அதுக்கு நாங்க பதில் சொல்ல விரும்பல. ஏன்னு கேட்டாக்கா, எங்களை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணியில அதிமுக ஒரு அங்கம். அதிமுக என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி. கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி உறுப்பினர்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சி. அந்த கட்சியோட பிஜேபி கூட்டணி வச்சிருக்கு. சரிங்களா? இன்னைக்கு அன்னைக்கு வந்து அம்மா இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் இருந்தாரு. இன்னைக்கு எடப்பாடியார் இருக்காரு. அவ்வளவுதான். எடப்பாடியாருக்கு அப்புறம் இன்னொருத்தர் கூட வரலாம். அதனால ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சி கூட நாங்க கூட்டணி வச்சிருக்கோம். இன்னைக்கு ஏடிஎம்கேட கட்சி தலைவர் யாரு? இபிஎஸ். இபிஎஸ். அப்போ இபிஎஸ் இருந்தா இபிஎஸ்க்கு நாங்க வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்க போறோம். இதே அடுத்து ஒரு மாறி வேற யாருனா ஒருத்தர் வராங்க, செங்கோட்டையன் வராரோ, இல்ல திரும்ப ஓபிஎஸ்சி உள்ள கூப்பிட்டீங்க, அப்ப அந்த தலைவருக்கு நாங்க மரியாதை கொடுப்போம். எப்படி தமிழகத்துல அண்ணாமலைக்கு மரியாதை கொடுத்தாங்களோ, இப்ப அண்ணாமலைக்கு அடுத்து நயினார் வந்த பிறகு மரியாதை கொடுக்குறாங்களோ, அது போல தான் எந்த கட்சியா இருந்தாலும் நாங்க அப்படிதான் பார்ப்போம். சரி நயினார் வீட்டில் வந்து ஒரு விருது நடந்திருக்கு. அதில் வந்து இபிஎஸ் கலந்துருக்காரு. முக்கியமான பாஜக தலைவர் எல்லாரும் கலந்துருக்காங்க. அண்ணாமலை காணோமேங்க. இல்ல அண்ணாமலை ஆனா தெளிவா சொல்லிட்டாருங்க. அண்ணாமலைக்கு தேசிய பணி நிறைய கொடுத்துட்டாங்க. அவர் தமிழ்நாட்டுல இருக்கிறதே இல்ல. தமிழ்நாட்டோட பிஜேபி ஃபேஸே அண்ணாமலையா இருக்கும்போது அவரை நம்ம ஒதுக்கிட்டு எல்லாமே இல்ல பண்ணிட்டோமா அண்ணாமலை அப்படின்னு வந்துட்டு நான் இதை ஒதுக்கிட்டாங்கன்னு இப்போ ஓபிஎஸ் மாதிரியா சொல்லிட்டு திரியிறாரு. எனக்கான மரியாதை எனக்கு கொடுக்கல. இல்ல ஆனா எனக்கு வந்துட்டு பார்க்கும்போது அப்படி தெரியல சார். இல்லையே அண்ணாமலை எந்த ஏங்க, இபிஎஸ் இருக்கிற எந்த மீட்டுக்கும் வர மாட்டிருக்காரு. எல்லா இடத்துலையுமே தெளிவா பேசுறாருங்க. எல்லா விஷயத்திலும் தெளிவா எல்லா விஷயத்தையுமே உடைச்சி பேசுறாரு. என்டிஏ கூட்டணி அதிமுகவோட கூட்டணி வைத்து நாங்கள் ஆட்சி அமைப்போம்னு தான் சொல்றாரு. அதை நாங்க வந்துட்டு அதிமுக ஆனா அவர் கடைசி வரையிலுமே இந்த திரும்ப கூட்டணியில திரும்ப விருப்பமே இல்ல, இல்லைன்னு தான் தெரியுது. திரும்ப அவர் என்ன சொல்றாரு? எங்கள் கூட்டணி வலுவாக உள்ளது. அதிமுக பாஜக கூட்டணி வலுவாக உள்ளது. நிச்சயம் வெற்றி பெறும் அப்படின்னு தான் சொல்றாரு தவிர, இந்த கூட்டணியில் எனக்கு உடன்பாடு இல்ல, இது எனக்கு பிடிக்கல, அதனால நான் வெளியே வந்துட்டு என்னைக்காவது பிரஸ் மீட் கொடுத்துருக்காரா ஓபிஎஸ் மாதிரி? கிடையாது. அவரே இப்பயும் போல அவருக்கு நிறைய வேலை கொடுத்துருக்காங்க. அவர் கொங்கு மண்டலத்தை கொடுத்துருக்காங்க. கொங்கு மண்டலத்தில் சுற்றி வேலை செய்கிறாரு. கொங்கு மண்டலத்தை இத்தனை தொகுதியை நீங்கள் ஜெயிச்சு கொடுக்கணுங்கிற ஒரு அஜெண்டா அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கான வேலையை செய்கிறாரு. அது இல்லாமல் கர்நாடகாலையும் அவருக்கு ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. இனி வரப்போகிற காலத்தில் ஒரு 4-5 ஸ்டேட்டில் அவருக்கு வாய்ப்பு கொடுத்து நீங்கள் அங்கெல்லாம் வேலை செய்ய சொல்லியிருக்காங்க. அவருக்கு நிறைய முந்தானத்தையும் டெல்லி போயிருந்தார். ஒரு மீட்டிங்கில் கலந்துட்டார். அவரும் முக்கால்வாசி இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறதில்ல. டெல்லி அவருக்கு நிறைய ஒர்க்கை வேற்று மாநிலங்களில் கொடுக்கறதுனால அவர் தமிழ்நாட்டில் இருக்கிறதில்ல. அதனால் எதிரி கலந்துக்க முடியாது. சரி இப்போ அதிமுக பாஜக கூட்டணி எடுத்துனா 2 கட்சி கன்ஃபார்ம் இருக்காங்க. மீதி கட்சி வந்து டிடிஓ வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ அடுத்து முக்கியமா பார்த்தோன்னா பாமகவோ தேமுதிகவோ அவங்க இங்க வரதுக்கு முக்கியமான சான்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா அவங்க வந்து மறுபடியும் திமுக கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. இப்போ அன்புமணி ராமதாஸ் இருக்காரு. அவர் வந்து நடைபயணம் மேற்கொள்றாரு. யாரை எதிர்த்து நடைபயணம் மேற்கொள்றாரு? திமுக அரசு. அப்புறம் எப்படி நீங்க அவங்க கூட கூட்டணி போகணும்னு அவங்க சொல்றீங்க? அப்பா என்ன பண்றாரு? ஏங்க அதாவது சார் பாமகவோட ஃபேஸ் யாரு? ஃபர்ஸ்ட் முக்கியமான ஃபேஸ். மருத்துவர் ஐயா. அவர் வந்து திமுக கூட்டணிக்கு போற மாதிரி மருத்துவர் ஐயா தானங்க இவர் தலைவரா போட்டாரு. பொதுக்குழு சம்மதித்து ஒரு தலைவரை தீர்மானிக்கிறாங்க. அது உட்கட்சி விவகாரம். அவங்க கூட்டணி அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற உட்கட்சி விவகாரம். அதை நம்ம தலையிட முடியாது. ஆனா அவங்க வந்து யார் கூட கூட்டணி போறதுன்னு 2 பேருக்கு டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருக்கும். இல்ல அதாவது ஒன்னு தெரிஞ்சுக்க, நான் திமுக கூட கூட்டணி தான் வைப்பேன் இந்த தேர்தல்னு ராமதாஸ் சொன்னாரா? அப்படிதான் சமிக்கைகள் அவர் கொடுக்குறாரு. என்னங்க இது? அவர் சொன்னாரா? ஏதாவது பிரஸ் மீட் கொடுத்தாரா? நான் திமுக கூட தான் போக போறேன். இந்த 2026 இந்த பாமக என்ற கட்சி திமுகவோட தான் கூட்டணி வைக்க போகுதுன்னு சொன்னாரா? அதிமுக கூட கூட்டணி வைக்கணும் எங்க சொல்லியிருக்காரு? ஆனா என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டோம்னு சொன்னாரா? இல்ல சார். சொல்லலையே. அதனாலதான் இந்த இடத்துல கொஸ்டினே இருக்கு. இப்ப நம்ம கூட்டணியில் இருக்கனா ஒரு கன்ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு மைண்ட் செட் கூட இல்லாம அந்த அளவுக்கு பயத்திலே இருக்காங்களா தேமுதிகவும் பாமகவும்? பாமக தெளிவா சொல்லிட்டாங்க. எங்களோட கூட்டணி நிலைப்பாடை நாங்க இப்ப சொல்ல மாட்டோம். தேர்தலுக்கு நேர காலம் இருக்குது, நாங்கள் அப்போ சொல்லுவோம்னு சொல்லிட்டாங்க. அதே போல் அவர் நடைபயணம் திமுகவுக்கு எதிரானதான் நடைபயணமாக இருக்குது. அப்போ அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அவர் எங்கே வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவங்க அதிமுக மீது ஒரு அதிருப்தியில் இருந்தாங்க. ஏன்னாக்கா மேல் சபை எம்பி தரேன்னு சொன்னாங்க, தரலை. திரும்ப நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா ஒரு உடல்நலம் சார்ந்து விசாரிக்க போகிறதுக்காக போனவங்கள நீங்கள் வந்துட்டு திமுகவில் சேர்ந்துட்டாங்க.
திமுக கூட போக போகிறாங்க, இதே தான் பேசுகிறீங்களே தவிர அதாவது முதலமைச்சரை கூட அதிமுக பிரதமர் தலைவர்கள், பாஜக தலைவர் நிறைய பேர் வந்து ஓபிஎஸ் வந்து போய் அவரை சந்திச்சதுனால தானே அவரை விமர்சிட்டு இருக்காங்க. சந்திக்கிறதுல என்னங்க தப்பு இருக்குது? நான் கேட்குறேன். பிரதமர் கூட தான் ஃபோன் பண்ணி நலம் விசாரிச்சாரு ஸ்டாலினுக்கு. அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன உடனே அப்ப ஓபிஎஸ் வந்து அங்க அங்க போய் முதலமைச்சர் சந்திச்சது வந்து நீங்க அரசியல் சந்திப்பா பார்க்கலையா? உண்மையிலேயே பாஜக அது அரசியல் சந்திப்பா பார்க்கல. ஓகே சார். பார்க்கல. அது வந்து அவருடைய பர்சனலா தான் நாங்க பார்க்குறோம். அவர் ஒரு முதலமைச்சரை உடல்நலம் விசாரிக்க சென்றிருந்தார். 2, 3 தடவ அவர் அப்பாயின்ட்மென்ட் கேட்டிருக்காங்க, கிடைக்கல. அப்புறமா ஒரு நடைபயணம் செல்லும்போது இன்னைக்கு ஈவினிங் வந்து பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் போய் இவர் பார்த்துருக்காரு. இதையா ஒரு பேசும் பொருளாக்கி கான்ட்ரோவர்சியை உருவாக்கி அது ஒரு ஈகோ பிரச்சனையாக மாற்றினது மீடியா. இப்போ கான்ட்ரவர்சியா உருவாக்குறது மீடியா கூட வச்சுங்க. மீடியாவுக்கு இந்த கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ற ஸ்பேஸை உருவாக்கி தந்தது யார்? ஓபிஎஸ் தான். அவர் வந்து முதலமைச்சர் சந்திச்சுட்டு வந்து நான் வந்து என்டிஏ கூட்டணியில் தான் அவருடைய வலதுகரமாக பார்க்கப்படுற பண்டூட்டி ராமச்சந்திரன் வந்து சொல்ல வைக்கிறாரு அப்படின் போது இந்த மாதிரி நியூஸை ஃபுல்லாக நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு மீடியா தான் இதை எடுத்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா நான் ஆரம்பத்தில் அதான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இது ஓபிஎஸோடைய முடிவு கிடையாது. இது முழுக்க அந்த கட்சிக்குள் புகுந்து இது வந்து திமுக செய்யற வேலைங்க இது. அதான் சார். இது முழுக்க 3 முறை முதலமைச்சர் அந்த அவரோட டெசிஷன் எடுக்க தெரியல நீங்க குற்றச்சாட்டு. அப்படி கிடையாது. நான் அப்படி சொல்ல வரல. அதாவது என்டிஏ கூட்டணியை உடைக்கணும். என்டிஏ கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டு. ஏன்னா எப்படியா இருந்தாலும் 2026ல படுதோல்வி அடைய போகுது. அது பகடக்காயா ஓபிஎஸ் வந்து திமுக பயன்படுத்துது. அவ்வளவுதான். திமுக அவரை வந்து ஒரு பகடக்காயா பயன்படுத்தி அது கூட தெரியாத அளவுக்கு 3 முறை முதலமைச்சர் இருந்தார் ஓபிஎஸ். ஆமா இருந்திருக்கலாம். ஏன்னாக்கா இப்போ ஒரு மூத்த காரியகர்த்தா யாரு? பண்டூட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் கூடயே இருந்து எம்ஜிஆரே ஏமாத்தினவர். போலி கையெழுத்து போட்டு தான் எம்ஜி ராமச்சந்திரன் பேரில் செக்கை வாங்கி தன்னுடைய பேங்க்கில் போட்டவர் தான் இந்த ஃப்ராடு பண்டூட்டி ராமச்சந்திரன். அப்படிப்பட்ட ஒரு நபர் தேமுதிகாலே இருந்தார். தேமுதிகாவில் கட்சியை அழிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே வர்றார். இப்போ ஓபிஎஸ் கூட இருக்கிறார். இப்போ கூட ஓபிஎஸ் வந்து அந்த நேராக அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் இந்திய கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டேன்னு சொல்லலை. என்னை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க, என்னை வந்துட்டு அவமானப்படுத்திட்டாங்கலாம் சொல்லலை. இது எப்போ சொல்கிறாரு அப்படின்னாக்கா, நயினாராயணன் வந்து என்கிட்ட கேட்டிருந்தானே அவர் வாய்ப்பு கொடுத்துருப்பேன்னு சொல்லும் போது தான் நான் வாய்ப்பு கேட்டேன். அப்போ தான் அவர் பத்திரிகையாளர் முன்னாடி சந்திக்கிறார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் சார்பாக பேசினது எல்லாமே பண்டூட்டி ராமச்சந்திரன். இந்த பண்டூட்டி ராமச்சந்திரனை இயக்குறதே திமுகன்னு சொல்கிறேன் நான். பண்டூட்டி ராமச்சந்திரன் திமுக கிட்ட பொட்டி வாங்கிக்கிட்டு இந்த என்டிஏ கூட்டணி உடைக்கணுங்கிறதுக்காக ஓபிஎஸ்ஐ என்னென்னமோ சொல்ல வச்சு, அதாவது நம்ம எவ்வளோ புத்திசாலியாக இருந்தால் எத்தனை முறை முதலமைச்சராக இருந்தாலும் தனக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒருத்தன் சொல்கிறானாக்கா அது கருத்துக்களை சில நேரத்தில் சிலர் ஏற்றுக்க தான் செய்வாங்க. அப்படி ஏற்றுக்கொண்டதன் விளைவாகத்தான் இப்படி முரண்பாடான விஷயங்கள் நடந்திருக்க தவிர மற்றபடி அவர் வெளியே போனதுக்கு பாஜக காரணமே கிடையாது. அது அவர் தான் முழுக்க காரணம். கடைசியில் இவ்வளோ பிரச்சனையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது ஏன்னா இபிஎஸ் தான். அவருக்கு போட்டியாக நினச்ச ஓபிஎஸ் இனிமேல் கூட்டணியில் வருவாரா அப்படின்ற அந்த பொசிஷன் அவருக்கு போயிடுச்சு. இங்கே வந்து பாஜக ஒரு கருத்து வேறுபாடு அந்த அண்ணாமலையும் அங்கே போகல. எல்லா விஷயமும் கடைசியில் வந்து இபிஎஸ்க்கு தான் வின்னர் நின்றுருக்கு. இல்லை அது நீங்கள் தான் சொல்கிறீங்க, நாங்கள் சொல்லலை. நாங்கள் என்றைக்குமே அப்படி சொன்னதும் கிடையாது. நாங்கள் அப்படி புரிஞ்சிக்கல. ஒருவேளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாக்கா அதுக்கு நாங்கள் அப்படி பொறுப்பாக முடியும். நாங்கள் அது மாதிரி புரிஞ்சிக்கல. எங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை மாற்றப்பட்டது காரணம் அந்த 3 வருஷம் முடிஞ்சிருச்சு, அதனால் மாற்றினாங்க. அதே மாதிரி ஓபிஎஸ் வெளியே போனது காரணம் நாங்கள் கிடையாது. அது அவராக தான் வெளியே போனார். அதுக்கு காரணம் பண்டூட்டி ராமச்சந்திரன். இது எல்லாமே ஒரு தற்செயலாக நடந்த விஷயங்கள் தான், எப்பயும் போல் நடக்கிற விஷயங்கள். இதை தான் நீங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி எப்படியாவது என்டிஏ கூட்டணி உடைக்கணும், திமுகவை ஜெயிக்க வைக்கணும்னு சில மீடியாக்கள் ஆசைப்படுது. அந்த மீடியாவில் நீங்களும் ஒரு மீடியாவாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி பேசுகிறீங்களோ. உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார், நன்றி.